அம்மாடி மலரே, நான் தோட்டத்துக்கு அப்படி கிளம்புற சாமி. இது சாப்பாடு கொடுத்துட்றேன்னு சொன்னா அவனுக்கு போட்டு வச்சிட்டியா? இந்த பையன்கிட்ட எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் மாமா. அதான் வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறான். இன்னும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற, தாத்தா வர சொல்லுங்கன்ட்டு இப்பதான் போனேன். அப்படியே சாமி எடுத்துட்டு போயிட்டானா? சரி கண்ணு, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க போய் தோட்டத்துல எதுவும் வேலை வெட்டியெல்லாம் செஞ்சுட்டு வேண்டாம், சும்மா அப்படியே இருங்க போதும். எங்க கண்ணு, நான் வேலையெல்லாம் முதல் மாதிரியெல்லாம் செய்ய முடியறது இல்லை சாமி. ஏதோ மேற்பார்வை பார்த்துட்டு ஏதோ பம்ப் செட்ல ஏதோ தண்ணி எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஏதோ மோட்டர் ஓடுற வேலையே தண்ணி விடுற வேலையும் தான். நான் அங்கே வேற என்ன செய்யல. சரி கண்ணு, சரி உங்க அத்தைக்காரி வந்தா சொல்லிடு தோட்டத்துக்கு போயிட்டான்னு. சரிங்க மாமா. அத்தை கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, இந்நேரம் வந்திருக்கோன்னு இன்னும் காணோம், என்னன்னு தெரியல. சரி சரி, அவள் வரும்போது வரட்டும். அங்கே போய் ஏதாவது உட்காந்துட்டாலும் என்னமோ, இல்லாட்டி யார்கிட்டயாச்சும் நியாயம் பேசுறதுக்கு நின்று இருப்பா வழியில. ஆமா, எல்லாம் வரட்டும். அதான் கரெக்டா அப்பயே வந்துட்டாங்க. என்னடி பாக்கியம், கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வரியா? ஆமா ஆமா, கோயில கொஞ்சம் கூட்டமா இருந்ததா, சரி அதான் வர கொஞ்சம் நேரமாயி போச்சு. நீங்க இங்க கிளம்பியாச்சு? நான் எங்க போவேன், தோட்டத்துக்கு தான் போறேன். சரி போயிட்டு வரேன், போய் சாப்பிடு போ. சாப்பிடலாம் சாப்பிடலாம், அங்க கோயிலே பிரசாதம் மேல கொடுத்தாங்களா, நானும் பேத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வரோம். அப்படியாத்தா, இந்நேரத்துக்கு பிரசாதம் மேல கொடுத்துட்டாங்களா? என்ன பூ மாதிரி கொடுத்தாங்க இன்னைக்கு? அம்மா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்கம்மா. அப்படியா? சரி சரி, வருஷ பிறப்புனால எல்லாம் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு நேரத்திலேயே. அம்மா வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? அங்கிருந்து யாருக்கு சமைச்சிட்டு வரதே இல்ல, அதனாலதான் நாங்க 2 பேரும் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். ஆமாம்மா, அதுவும் இல்லாம எங்களுக்கு பச்சுதா, சரி அதனால நானும் அப்பத்தாவும் அங்கேயே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். பழம் மட்டும்தாம்மா இருக்கு. சரி சரி, தேங்காய் பழம் மட்டும் தான் கொண்டு வந்தியா? சரி சரி, உள்ள கொண்டு போய் வைப்போ. உமாரி, உங்க அப்பதான் உள்ள கூட்டிட்டு போ. எங்க பாரு இப்படி வேர்த்து கூட்டிட்டு இருக்கிறான்னு, வேக நடந்து வந்துருப்பா போல. சரி சரி, உள்ள வாங்க. ஆமா ஆமா, சரி உள்ள வாங்க அக்கா. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்குது, முடியவே இல்ல. ஏதாவது எலுமிச்சை மேல இருந்தா கொஞ்சம் புளி ஜூஸ் போடு, மலர் குடிக்கலாம். சரிங்க அக்கா, வாங்க போட்டு தரேன். அம்மா அம்மா, நான் சோனி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. ஏன் குமாரி, வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே அங்க போறாங்கற, வீட்டுக்குள்ள போ முதல்ல. சரிம்மா, இப்படியே ஒன்றும் போகல, உள்ள போய் தேங்காய் பழம் குடியெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு அப்புறம் தான் போறேங்க. சரி சரி, வா உள்ள வா, அப்புறம் போவியாமா. ஏய் பாயா, நான் இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் இருக்க போறேன். ஓ அப்படியே சிம்ரன், என்ன அதிசயமா நீ ஃபுல் டே இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்றேன்? உங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மாவே எங்கள் கோயிலுக்கு போயிட்டாங்க, எங்கள் மாமா வீட்டில் அவங்க கூட. அதனால தான் என்னையவே இங்கே தான் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். எங்கள் அண்ணனும் அண்ணியும் எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அப்புறம் வீட்டில் யாருமே இல்லை. ஓ அப்படியா? அந்த ஆத்தா ஒருத்தர் இருந்தாங்க. ஆதாவா, அவங்களும் எங்கள் மாமா வீட்டுக்கு நேற்றே போயிட்டாங்க. அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் அதனால தான் எங்கள் அம்மா இங்கே போய் இருக்க சொன்னாங்க. இப்போ தான் எங்கள் அண்ணன் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அவர் எங்கே அண்ணி கூட்டிகிட்டு வெளியே எங்கே போயிட்டு வர்றாங்களாமா. சரி என்னை கூப்பிட்டாங்க, நான் வரல, இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி அதனால தான் இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் இருக்க போகிறேன். அப்படியா? சரி சரி சரி, ஏதாவது புக் ஏதாவது கொண்டு வந்தியா? ஏதாவது இங்கே மேக்ஸ் என்ன சொல்லி கொடுக்க சொன்னேன், இன்னைக்கு வேணா சொல்லி தரட்டா? ஐயோ மாயா, இன்னைக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு நல்ல லீவு நாள் விட்டு, நான் தான் ஜூன் மாதம் இருந்து கற்றுக்கிறேன்னு சொன்னால. இன்னும் 1 வீக் தான் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் லீவு தானே, லீவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் படித்தா போதும். எனக்கு இன்னும் டைம் இருக்குது இல்லை நிறைய படிக்கிறதுக்கு. இப்போவே ஆரம்பிக்க வேண்டாம். நானே ஜாலியாக இருக்கணும் பேசிட்டு அப்படின்ட்டு வந்தா இங்கே வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் வேண்டாம், அதான் அப்புறமா கற்றுக்கலாம் அதெல்லாம். அதுக்கு சிம்ரன், இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்களா, நீ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எப்படி இருந்தாலும் நீ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு லீவ் விட்டதும் நான் எல்லாம் மறந்துடுவேன். திரும்ப முதல்ல இருந்து படிக்கணும். அதுக்கு எதுக்கு இப்போ படிச்சுட்டு அப்புறமா மொத்தமாக எல்லாம் ஒட்டுக்க உட்காந்து படிச்சுக்கிறேன். சரி சரி, வா உள்ள வா. சோனி, மாயா, இத வரமா. சரி வா சிம்ரன், அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்கலாம் வா. சோனி, என்னம்மா? அது என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கறேன், இங்க ஒரு தடுப்புல வந்து செத்துட்டு இருக்கறேன். உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதே பெரிய விஷயம், இதுல 10 வாட்டி வேற கூப்பிடணுமா? வந்து எடுத்து சாப்பிடுங்க, எனக்கு வேற வேலை இல்லை, என்ன நடத்திட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சரிம்மா சரிம்மா, அதான் வந்துட்டல. என்ன செஞ்சிருக்கீங்க? ஏன்டி பார்க்க தெரியலையா? பூரி கொஞ்சம் சுட்டுட்டு சப்பாத்தி கொஞ்சம் சுட்டேன். என்னம்மா பூரி செஞ்சு சப்பாத்தி செஞ்சிருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியதா? நம்ம தொட்டுக்கறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தொட்டுக்கறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு குருமா மாதிரி தாண்டி வச்சேன். அதை வச்சா 2க்குமே ஆகும்ல, அதனால அதையே வச்சுட்டேன். பூரி எல்லாம் உங்க அப்பா எங்க சாப்பிட்றாரு, சாப்பிட மாட்டாரு. சரி அதனாலதான் சாப்பாத்து கொஞ்சம் சுட்டு வச்சுட்டேன். ஆமா, அப்படி சப்பாத்தி சுட்டா மட்டும் அப்படியே அப்பா சாப்பிட்டு வருப்பாரு. என்னமோ போ, பழசானாலும் எடுத்து சாப்பிடுவீங்களா? அது எல்லாம் காஃபி கீப் குடிக்கிறப்ப வச்சு சும்மா வச்சு 2 சாப்பிடுவாருல்ல. அதுவும் இல்லை, மாவு வேற கொஞ்சம் நிறையாவே போட்டு பிணைஞ்சிட்டேன்னா, சரி அப்புறம் பூரியே சுட்டுட்டு இருந்தா எண்ணெய் எவ்வளோ செலவு பண்ணுறது, அதனாலதான் பாதி சாப்பாத்தி சுட்டுட்டேன். சரிம்மா சரி சரி, எனக்கு போட்டு வச்சுட்டீங்களா? கொடுங்க, நானே பசிக்குதுன்ட்டு தான் இருந்தேன். இதான் போட்டு வச்சிருக்கிறேன் பாரு, எடுத்துக்கோ. எங்க அவளை காணா? அவளா? அதை சிம்ரன் வந்திருக்கிறாமா, அவகிட்ட தான் பேசிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தா. ஓ அப்படியே வந்துட்டாளா? சரி, காளி மக்கள் சொல்லிட்டு தான் போனாங்க, அவளை வந்து இங்கே வச்சுக்க சொன்னாங்க. அவங்க பொழுதோட தான் வர்றாங்களாம், வர வரைக்கும் அவளை இங்கே இருக்கட்டும். சரி அந்த பிள்ளை கூப்பிட, ஏதாவது சாப்பிட கொடுங்கடி, சாப்பிடட்டும். தெரியுமா? நீயே வந்துட்டியா சிம்ரன்? வா வா, உன்னை கூப்பிடறதுக்கு தான் வரலான்ட்டு இருந்தேன். வா சிம்ரன், வா வா. தனியாவா வந்தா? இல்லை பெரியம்மா, அண்ணா கூட தான் வந்தேன். என்ன இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அண்ணி அண்ணனே எங்கே வெளியே போகிறாங்களாம்மா, வேலை இருக்காம்மா உங்களுக்கு.
ஏதோ ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு போனாங்க. ஓ ஆபீஸ் போறாங்களா? ஏன் இன்னைக்கெல்லாம் லீவ் இல்லையா உங்களுக்கு? இல்லை பெரியம்மா, அவங்களுக்கு லீவெல்லாம் இல்லையாம்மா, போகணும்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, போயிட்டு வரட்டு. சரி மாயா, தட்டு எடுத்துட்டு வா போ. இந்த நீ சிம்ரன் அப்படியே உட்காந்து சாப்பிடுவீங்களாமா? பாரு எல்லாம் சுட்டு வச்சுட்டேன். இந்நேரம் மாச்சு கூப்பிட்டுட்டே இருக்கிற, கத்திட்டே இருக்கிற, எவ்வளவு உள்ள வந்து சாப்பிடலாம். சரிம்மா. சரி இரு சிம்ரன், நம்ம போய் தட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பெரியம்மா, நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இருக்கட்டும் சாமி, இருக்கட்டும். என்ன அம்மா செஞ்சு வச்சுட்டு போனாங்களா? ஆமாம் பெரியம்மா, இட்லி தான் சுட்டு வச்சுருந்தாங்க, நிறையவே செஞ்சு வச்சுட்டு போனாங்க, அதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சாப்பிட்டா கிடக்குது சிம்ரனே, இங்க பூரி இருக்குதுல்ல, அது சாப்பிடு. உங்களுக்கு தான் பிடிக்கும்ல ரொம்ப. பிடிக்குதா? சரி அப்புறம் என்ன, எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சுக்கலாம். மதியானம் என்னமா செய்ய போறீங்க? நானே சொல்ல போன பழைய சோறு வேற நிறைய இருந்ததா. சரி அதான் வேற நான் குடிக்கிற கரைச்சி கூட வச்சிருக்கிறேன். உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கரைச்சி அப்படியே ஊற்றி கொடுத்துட்டேன். அவர் கொண்டு போயிட்டார் தோட்டத்துக்கு. சரி அப்புறமா சமைச்சுக்கலாம்னு பார்த்து சிம்ரன் வேற இருக்கிறாளா, சரி ஏதாவது செஞ்சுக்கலாம் மதியானம். பரவாயில்ல பெரியம்மா, எனக்காக எதுக்கு செய்கிறீங்க? நானே ஏதாவது பழைய சாப்பாடே வேணால் சாப்பிட்டுக்கிறா. எப்படி இருந்தாலும் இப்போ பூரி சாப்பிட்டாலும் லஞ்சு பசிக்காது பெரியம்மா. பரவாயில்ல இருக்கிறதால சாப்பிடுங்க. அப்புறமா ஏதாவது தாச்சு சாப்பாடு மாதிரி ஏதாவது அளவாக வச்சுக்கலாம். சரியா சோனி? சரிம்மா. பெரியம்மா, அப்போனா காய்கறி எல்லாம் போட்டு ஏதாவது பிரியாணி மாதிரி செய்யுங்க பெரியம்மா. அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அன்றைக்கி செஞ்சு கொடுத்தீங்களா, அதே மாதிரி செய்யுங்க பெரியம்மா. அப்படியா? சரி அதே மாதிரியே செய்யலாம். சரி காய்கறிங்களும் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்புறமா எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் முன்னாடி செஞ்சா போதும். அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். என்ன சீதாக்கா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? வா மலரு வா. இந்நேரம் அடுப்பிட்டத வேலையா? சரி இங்க கொஞ்சம் நல்லா நிழலாம், இந்த குழுன்னு இருக்குது இந்த பக்கம். சரி அதான் இங்க வந்துட்டேன் நான். ஆமாக்கா எல்லாம் வேக்காடாதாக்கா இருக்குது, என்னதான் பண்றது? மழை வந்து ஒரே முட்டை வரும், வெயில் வச்சு ஒரே முட்டை அடிக்குது. வெயில் எங்க வர்றது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரி அதான் நானும் வீட்டிலே இருக்க முடியல, ரொம்ப உபசம். சரி அதான் பூமாரி வேற இங்க வரேன்னு சொன்னாலா, அதான் நானும் அவ கூடயே வந்துட்டேன். வா பூமாரி வா. உட்கார் மலரு. பூமாரி வா, பாரு அங்க உள்ளதா இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நீயும் போய் போட்டு சாப்பிடுவா சாமி. இல்ல பெரியமா பரவாயில்ல, உள்ளதா இருக்காங்களா? ஆமா இதே தாலி மக்கா உள்ளே வந்திருக்கிறா சிம்ரனும். 3 பேர் எதுவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நீயும் போய் சாப்பிட்டுட்டு உட்காருவா உள்ள. சரி பெரியமா. அம்மா நான் உள்ள இருக்கிறேன். சரி போய் பஸ்டா வேணா போட்டு சாப்பிடு சரியா? சரிம்மா. இந்த புள்ள வீட்டில் சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிடல. பூமாரியும் அவங்க அப்பத்தாவும் கோயிலுக்கு போனாங்களா, அங்கே இங்கே பொங்கல் கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்லை, நேரம் இங்கே வந்துட்டா. சரி விடு, அதெல்லாம் பிள்ளைய சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாம் அவளும் போய் சாப்பிடுவா. நீ சாப்பிட்டு உனக்கு கொண்டு வர சொல்லிட்டா? இல்லக்கா எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க பழைய சாப்பாடு சாப்பிட்றீங்க. அதுவா, நான் இங்கே சப்பாத்தி பூரியில சுட்டேனா மலரு, அது எங்க நமக்கு ஆகாது. நான் ஒரு பூரியில சும்மா சுட சாப்பிட்டேன்னா அது மறுபடியும் எல்லாம் நமக்கு இறங்காது. சரி பழைய சாப்பாடு வேற நிறைய இருந்ததா, அதான் மாமாவுக்கு கொஞ்சம் தூக்கு பசியில் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். காலையில நானும் மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் சரி சாப்பாடு அப்புறம் வந்து செஞ்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். பார்த்தா நைட் சரியா சாப்பிடவே இல்லை, அரசட்டி சோறு மிச்சம். சரி அதுலேயே தயிர் வெங்காயம் மேலே ஓட்டு எல்லாம் கரைச்சி அவர் அப்படியே போகிறேன்னு சொன்னவர். அப்புறம் மறுக்க கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு சரி சாப்பாடு போட்டு கொடுத்த தூக்கு பசியில் தான் கொண்டு போகிறாரு. சரி அவருக்கு அதுவே போதுன்ட்டாரு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, புள்ளும் திங்க மாட்டாளுங்களே, காலையில் பழைய சோறுன்னு கேட்பானுங்க அப்படின்ட்டு தான் சரி மிச்சம் இருந்து மத்தியானத்துக்கு கூட ஆளுக்கு வந்து போட்டு குடிக்கட்டும் அப்படின்ட்டு சரி கொஞ்சம் பூரி சப்பாத்தி தான் எல்லாம் சுட்டு வச்சுட்டு இதான் நமக்கு இதுவே போதுன்ட்டு கொஞ்சம் கூண்டால் ஊற்றிட்டு வந்துட்டேன் நான். சரி குடிங்க, இதுதான் வெயிலுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயிலுக்குன்னு. ஆமாம் மலரு, நானும் அப்படிதான். சரி நல்லா குடிக்கலாட்டு எடுத்துட்டாங்க. தூக்கம் வருது பாரு இந்நேரத்துக்கே. காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டேன்னா அதான் கொஞ்சம் சலுப்பாக இருக்குது. சரி குடி சாப்பிட்டுட்டு வாங்க, சித்த நேரம் அப்படியே படுங்க, அதான் பெஞ்சுங்களும் கிடக்குதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மலரு, இதெல்லாம் படுத்தோம்னா கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மதியானம் சோறு ஆக்கணுமாமா, ஆக்க வேண்டாம் நினச்ச அப்புறம் பிள்ளைங்களா காய்கறி சாப்பாடு மாதிரி ஏதோ வைக்க சொல்கிறாங்க. சரி அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்புறம் உட்காந்துட்டு வேணா அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு இந்த பக்கம் எந்திரிச்சு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, மற்ற இடத்துலலாம் ரொம்ப சூடாக இருக்குது. இங்கே கொஞ்சம் சுற்றி மரங்களாக இருக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாக்கா இங்கே வரவால வேஷம் இங்கே வந்து நம்ம அண்ணா உட்காந்துக்கலாம் போல இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும். ஆமாம் மலர் அப்படிதான் பண்ணணும். எங்கே அங்கே மரம் இருந்தால் காற்று வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ஏதோ இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல. ஆமாக்கா பாருங்க, எனக்கே கொட்டாவியே வருது. நானும் நேரத்தில் தான் எந்திரிச்சேன். என்ன பண்ணுறது, பிள்ளைங்க காலேஜ் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம எந்திரிக்கிறது எந்திரிச்சே ஆக வேண்டியதாக இருக்குது. லீவு நாள் தான் கொஞ்சம் சேர்த்த நேரம் படுக்கலான்னு இருக்குதா நமக்கு எங்கே அதுக்கால முடியவே முடியாதாட்டு இருக்குது. ஆமாம் நல்லா சொன்னவோ, நமக்கு எங்கேயாச்சும் போக முடியுதா வர முடியுதா? நம்மளை வீட்டில் மற்றவங்க தேடுறாங்களா இல்லையா? வீட்டு வேலை செய்யறதுக்கு வேணா நம்மளை தேடுவாங்க, வேற எதுக்கு நம்மளை தேட மாட்டாங்க. ஆமாக்கா அது என்னமோ வாஸ்தவம் தான். என்னக்கா 2 பேரும் ஜாலியாக இங்கே வந்து உட்காந்துட்டீங்க, என்னமோ யாரோ தேடி இருக்கிறாங்கன்னு மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, என்னது? ஆமாம் தேடுறாங்க, எங்களை யார் தேடுறா, வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் தேடுவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஆமாக்கா அது என்னமோ கரெக்டு தாக்கா, எனக்குமே அப்படிதான் இருக்குது. ஞானியில் அப்படி சொல்கிறேன், உன்னை காணாந்து உங்கள் மாமியார் தேடுவாங்களே வலை வீசி, அப்புறம் என்ன எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்க
மாமியார். காரணம் இல்லாம அவங்க கேட்பாங்க. யானையில அப்படி சொல்ற? அது என்னமோ அன்னைக்கு ஏதோ போட்டுட்டு இருந்தாங்களே டிவியில, அது என்னவோ பாஸா, பிக் பாஸா, அதுல அது என்னமோ பாத்திர கழுவுறக்கு எங்க வா நீ வா நான் வந்துட்டு வந்து கூப்பிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி பேசுற நீ. ஆமாக்கா, அந்த கதையா தான் இருக்குது. அந்த மாமியாரெல்லாம் பாத்திரம் கழுவுற பக்கமே போகாதுக்கா. எத்தனை இருந்தாலும் போட்டு வச்சிருக்கு. நான் தான் போய் கழுவணும். சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்கிற வேலை மட்டும் தான் பண்ணணும். அது பாக்கி எல்லா எடுபடி வேலையும் நம்ம தான் செய்யணும். சொல்ல போனா சமைக்கிற வேலை ஈஸிடி. நீங்க ஒழுங்கா கத்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆமா, இந்த கிழவி எங்க கத்துக்க குட்டாதான் என்ன? அவனதான் செஞ்சு பழகலான்னு வளங்கணும். அது வேஸ்ட் ஆகுது இது வேஸ்ட் ஆகுதுன்னு கத்துக்கத்துன்னு கத்துறதாச்சு. செய்யற மூடு வந்தா கூட செய்யறது இல்ல. வேஸ்ட் ஆகாம எப்படி சமைச்சு கத்துக்க முடியும்? ஒரு நாளைக்கு தப்பி தவிர ஏதாவது ஒண்ணு செஞ்சானா 1000 குத்தம் சொல்றதாச்சு. பத்தாவதுக்கு இந்த எடுபடி வேலையில பெண்டை கழட்டிடுதுங்க. இதுல வேற எங்க போய் சமைக்கிறது நானு? அது சரிதா, என்ற பிள்ளைங்களாட்டவே பேசுறேன் இல்ல நீயுமே. பின்ன என்னக்கா, பாத்திரம் கழுவு, துணி துவை, வீடு கூட்டு, வீடு தொட, இத்தனை வேலையும் செஞ்சுட்டு போய் சாப்பாடு செய்யணும். ஏதோ குத்தங்கோர இருக்கதான் செய்யும். நம்மள கட்டிட்டு வந்த நாள் முதல் அடுப்பங்கர பக்கமே விடுறது இல்லை. இந்த கிழவி எங்கேயாச்சும் புள்ள வீட்டுக்கு அங்கே இங்கே எங்கேயாச்சும் போனாதான் அந்த ஒரு நாள் 2 நாளைக்கு நான் அடுப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் இங்கே 2 பேருக்கு கணக்கு சமைக்கிறது. அந்த ஆளும் அதுக்கு மேலே இந்த டொப்பிக்கார என்ற ஊர்சா அவங்க அம்மா எல்லாரும் வீட்டில் சோறு அதிக மாட்டா. ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கலாம், அங்கே சாப்பிட்டுக்கிறேன், இங்கே சாப்பிட்டுக்கிறேன், வெளியே போய் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு ஒருத்துக்கு நான் என்னத்தாக்கா ஆக்குறது? நானும் சங்கடப்பட்டு இந்த பக்கம் எங்கேயாச்சும் வந்தா உங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன். அப்படி எப்படி போய் சமையல் கற்றுக்கிறது? பத்தாவதுக்கு நான் ஒன்னே கண்ணேன்னு ஒரு பிள்ளையை பற்றி வச்சிருக்கிறேன்னா அது அதுக்கு மேலே. சரி, பள்ளிக்கூடத்துல தான் அது இது கேட்பாங்க, நம்ம அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு நினைப்பக்கா. அது இங்கே நம்ம கிட்ட கேட்குது. எல்லாம் அவங்க அப்பா கிட்ட தான் கேட்கறதாச்சு. அந்த டொப்பிக்காரனா அதுக்கு தகுந்த மாதிரி 7 கிண்டல் பண்றதாச்சு. இந்த பிள்ளை கூட நம்மளை நம்ப மாட்டேங்குது. எது வேணும்னாலும் அவங்க அப்பா கிட்ட கேட்டுதான் வாங்கிக்குது. அந்த பிள்ளை அதுக்கு மேல. அந்த பிள்ளை எங்கேயாச்சும் பத்தாவதுக்கு நம்ம கிட்ட விட்டுட்டா போறாங்க. அந்த கிழமை எங்க போனாலும் பேத்தி கூட கூட்டிட்டு போயிடுறதாச்சு. அப்புறம் என்ன பண்றது? எங்க கூட இருக்கிறது நேரம் விட அவங்க அப்பா கூட இருக்கிற நேரம் தான் அதிகம். பாருங்க, இன்னைக்கு கூட அவ்வளோ வேலை வாங்கிச்சு. காலையில் எந்திரிச்சதும் சுற்றி வீடு சுற்றி வலிக்க சொல்லுது சாமி போட்டு. அது கொஞ்சம் தொளிச்சு விட்டுச்சு, விட்ட பத்தாது. தண்ணி தொளிச்சுட்டே அப்புறம் பொறுமையாக வலிக்கலான்னு பார்த்தா தலை தொளிக்காதுன்னு சொல்லிடுச்சு. சாணி எடுத்துட்டு வந்து எங்கேயே வச்சுதாமா. அப்புறம் வீட்டை சுற்றி சாணி போட்டு எல்லாம் தொளிச்சுட்டு முன்னாடி அவ்வளோ பெரிய இடத்த போய் எல்லாம் தொளிச்சு விட்டுட்டு ஓஞ்சி போனீங்கன்னா கல்லில் மாவாட்ட சொல்லுது. நான் என்னதான் பண்ணுறது? அப்புறம் போய் என்ன முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ற உருசனையே போய் ஆட்ட சொன்னேன் இன்னைக்கு. அந்த அளவே மாவாட்ட சொல்லிட்டு அவரும் எப்படியும் முடங்கிட்டே இதான் ஆட்டி கொடுத்துட்டாங்க. எப்படியோ நானும் சரி அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்னமோ வீட்டில் ஏதோ சாமி கும்பிட்டு எல்லா பழங்கள்லாம் அதை வச்சுட்டு கும்பிட்டுட்டு உப்புமாவை தான் செஞ்சு போடுது. நான் இதே உப்புமாவை நான் செஞ்சேன்னா அந்த டொப்பிக்கார 1000 திட்டுவான். அவங்க அம்மா செஞ்சனால ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அவங்க அக்கா வீட்டில் இருந்து மதியான சோறெல்லாம் செய்கிறாங்களாம்மா. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு. அதெல்லாம் மகனையும் கூட்டிட்டு பேத்தியும் கூட்டிட்டு கிளம்பி போயிடுச்சு. ஏனிலா, நீ போகலையா? பொண்ணை கூப்பிடலையா அவங்க? ஆமாம், எனக்கு போய் கூப்பிடுறாங்க. போகிறப்ப வர ஏன் பேச்சு கூப்பிடுவாங்க. வரலன்னு சொன்னால் அவங்க கிளம்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கெல்லாம் அங்கே ஓரக்க பிடிக்கலக்கா. இங்கே வேலை செஞ்சு ஓஞ்சி போய் அங்கே உட்காரலான்னு போனோம்னா அவள் அதுக்கு மேலே எனக்கு வேலை சொல்லி கொள்ளுவாள். அது பேசாமல் இங்கே கம்முன்னு இருந்துக்கலாம். சரி விடு, அப்புறம் போற பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது? சரி, அதான் எதுக்கு அங்கே வீட்டு ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கோன்னு அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இல்லை வீட்டுக்கிட்ட ரொம்ப வேக்காடு. சரி, அதான் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்தேன். அதான் வேறு இங்கே வந்து தான் நானே சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் மலரும் இப்போ தான் வந்தா. ஓ அப்படியாக்கா, சரி சரி, இங்கே நல்லா தான் இருக்குது. எங்க நிலா சின்ன பிள்ளை காணா? எங்க அவன் கூட தான் இருப்பா, வரலையா? இல்லக்கா, காலையில இருந்து நானும் அவளை பார்க்கவே இல்லை, ஃபோனும் பண்ணவே இல்லை. சரி, இப்படியே வந்துட்டேன். ஏன் ஃபோன் பண்ணலையா? நீ தான் காலையில் எழுந்திரிச்சு அவளை கூப்பிட்டு பேசுவியே. இல்லக்கா, ஒரு வாட்டி கூப்பிட்டேன், ஃபோன் அவள் அட்டன் பண்ணவே இல்லை. சரி, ஏதோ வேலையாக இருப்பாளே என்னமோ, அவளே பார்த்துட்டு அப்புறமா கூப்பிட்டுட்டோன்னு விட்டுட்டேன். நானும் வீட்டில் இருக்கிறாளே, நீ எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாலே என்னமோ தெரியலையக்கா. அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லவே இல்லையே. எங்கேயாவது போவோன்னு எனக்கு சொல்லியிருப்பாள. எனக்கு தெரியல, நான் சும்மா தான் சொன்னேன். காளி மக்கா அவங்க வீட்டில் எல்லாருமே இங்கே கோயிலுக்கு போகிறேன்னு போனாங்க காலையில். சிம்ரன் இங்கே தான் இருக்கிறா, அவள் போகலன்ட்டாலாமா. சரி, அதனால அவளை மட்டும் விட்டுட்டு பாக்கி அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அதான் சரி, ஒரு வேளை சின்ன பிள்ளைய அந்த அக்கா கூட போச்சா என்னமோன்னு தெரியல. நான் அங்கே போன மாதிரி எனக்கு தெரியலதான், காளி மக்கா சொல்லலை. இருந்தாலும் சந்தேகமாக தான் இருக்குது. இல்லைப்பா, அப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டான். கோயிலுக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டான். எங்கேயா சுத்த போனோன்னா முதல்லலாம் ரெடியாகி நிற்பா. என்னமோ தெரியல, பார்க்கலாம். வந்தால் வரட்டும், வராட்டி கிடக்கட்டும். அப்புறமே வேணா கூப்பிட்டு பார்க்கலாம்.